திமுகவிலிருந்து திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். அதாவது நிதியமைச்சர் பேசின காட்சிகளை நீங்களும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ சற்று முன்னதாக பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க ஏளனமாலாம் பேசல, எளிதா அப்படின்றதுக்கு தான் அப்படி பயன்படுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லை, இத்தனை முறை தமிழகத்திலிருந்து இங்கிருந்து போனவங்க நிதியமைச்சர் அவங்க பட்ஜெட்டை இத்தனை முறை தாக்கல் செய்கிறாங்க, அதை யாராவது பெருமையாக பார்க்குறீங்களா, அதை யாராவது பெருசாக பேசுகிறீங்களா? ஆனால் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை நீங்கள் தான் ஏற்றுக்க மாட்டீங்க, அதை தவிர்க்கிறீங்க, தடுக்கிறீங்க, இது போன்ற செயல்கள்லாம் என்னன்னு சொல்றது அப்படின்னு அவங்க பல கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிதியமைச்சரின் நேற்றைய அந்த வாதத்தை, வரி பகிர்வு தொடர்பான அந்த கூற்றுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அவர்கள் பேசி இருப்பது, நிதியமைச்சர், ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசி இருப்பது தமிழர்களின் நெஞ்சத்தில் வேல் பாய்ச்சுவது போலதான் இருக்கிறது. அவர்கள் அதை ஏளனமாகத்தான் பேசியிருக்கிறார். அவர்களுக்கு இது புதிதல்ல. பாராளுமன்றத்திலே கேள்வி கேட்கிற போது வெங்காயத்தின் விலை ஏறிவிட்டது என்றால் வெங்காயம் நான் சாப்பிடுவதில்லை என்று கருத்து கூறுகிற ஒரு எதேச்சதிகார பதிலைத்தான் நாம் அவரிடமிருந்து பார்க்க முடிகிறதே தவிர, ஒரு அமைச்சர் அவரிடம் ஒரு கருத்தை, ஒரு பிரச்சனையை வைக்கிற போது அதற்கு தீர்வு சொல்வதை விட்டுவிட்டு ஏன் மடைமாற்றம் செய்கிறார்? இது ஒரு அமைச்சருக்கு அழகா என்று நான் கேட்கிறேன். சாதாரணமாக அவர்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலையோ அல்லது மற்றவர்களோ பேசுகிறார்கள் என்றால் அது அரசியல், அது வேறு. இவர் பொறுப்பு மிக்க ஒரு ஒன்றிய அமைச்சர், முடிவெடுக்கிற இடத்தில் இருக்கிறார். நம்ம கேள்வி என்ன கேட்கிறோம்? நீங்க எங்களுக்கு கொடுத்ததெல்லாம் தாங்கன்னு கேட்கல. நம்ம அப்படி கேட்டிருக்கோமா என்ன? 29 பைசா தாரீங்களே, 50 பைசா தாங்கன்னு தான் கேட்டிருக்கோம். அவங்க சொல்றாங்களே கோயமுத்தூருக்கு கொடுத்ததையெல்லாம் கோயமுத்தூருக்கா திருப்பி கொடுக்க முடியும்னு. அப்படி இல்லைங்க. தமிழ்நாடு என்பது தமிழர்களுக்கானது. இங்க எந்த தமிழன் வாழ்ந்தாலும் இன்னொரு தமிழனுக்கு மகிழ்ச்சி. ஆனா நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை அப்படி இல்லை. எல்லாரும் ஒரு கூட்டுக்குள்ள இருக்கிறோம், இந்தியாங்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம். என்னைக்காவது நீங்க மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கறத காட்டுறோம். நீங்க 1 ரூபா கொடுத்துட்டு அங்க 6 ரூபா கொடுக்குறீங்க, 4 ரூபா 30 காசு கொடுக்குறீங்க, எங்களுக்கு 29 பைசா கொடுக்குறீங்களே, அத கொஞ்சம் கூட்டிட்டாங்க. அப்ப கூட அநியாயமா தமிழ்நாட்டு முதலமைச்சர் கேட்கலையே. தமிழ்நாட்டு முதலமைச்சர் 50 பைசா கொடுங்க அதானே கேட்கிறாரு. அதுல என்ன தப்பு? மீதி 50 பைசாவை உங்களுக்கு செல்லமான யுவர் டார்லிங் ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய, உங்களுக்கு எப்பவும் ஆதரவா இருக்கக்கூடிய வட மாநிலங்களுக்கு கொடுங்க, வேண்டாம் சொல்ல. பட் எங்களுக்கு தர வேண்டியதை தாருங்கன்னு கேட்டா எங்களுக்குள்ள பிரச்சனையை கிளப்பி விடுறதா? இது முறையா? ஒரு அமைச்சர், ஒன்றிய அமைச்சர் பேசுகிற பேச்சா இது? இல்ல, அவங்க இந்த விஷயத்தெல்லாம் விட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது நம்ம கையில் எடுக்கக்கூடிய, அதாவது தமிழகத்திலிருந்து கையில் எடுக்கக்கூடிய மும்மொழி கொள்கையா இருக்கட்டும், இல்லைன்னா தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான விவரங்களா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் திசை திருப்பும் நடவடிக்கை அப்படின்ற ஒரு வார்த்தையும் அவங்க பதிவு செஞ்சிருந்தாங்க. என்ன திசை திருப்ப வேண்டியது இருக்கு? நாங்க கேட்கிறோம், தமிழ்நாட்டில் இப்ப என்ன நடந்துருச்சு? நாங்க எதுக்கு திசை திருப்ப வேண்டிய அவசியம் இருக்கு? எங்க அரசாங்கம் செய்ய வேண்டியதை செய்து கொண்டிருக்கிறது. இதுல இருந்து இப்ப என்ன நாங்க திசை திருப்ப வேண்டியிருக்கு? யார திசை திருப்ப வேண்டும்? இன்னொன்னு, அவங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு மற்ற மாநிலத்துல எப்படின்னு தெரியாது. தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் மோர் எஜுகேட்டட். அவங்க ரேஷனலா வாக்களிக்க கூடியவர்கள். நீங்க அவங்கள போயெல்லாம் தமிழ்நாட்டுல இதுல முறைமாட்டின உடனே எல்லாம் அவங்க வாக்கு மாத்தி போட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கம் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது, யார் யாருக்கு என்ன திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறது, என்னென்ன சிக்கலை சந்திக்கிறது, இப்ப ஒன்றிய அரசிடமிருந்து என்ன சிக்கல்கள் இருக்கிறது. இத நான் நியூஸ் தமிழ் தோழர்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பல இடங்களில் பல சாமானிய மக்களை நீங்கள் பேட்டி எடுத்திருக்கிறீர்கள், மிக தெளிவாக சில விஷயங்களை விளக்கி இருக்கிறீர்கள். இப்பொழுதும் சொல்லுகிறேன் சகோதரி, நமது சிறப்பு நிருபர்கள் யாராவது இருந்தால் சாமானிய மக்களிடம் போய் கேளுங்களேன். நாம் பேசிக் கொண்டிருப்பது வாழ்வாதார பிரச்சனை. எங்களுக்கான பாராளுமன்ற உறுப்பினர்களை குறைத்து விடாதீர்கள், எங்களுக்கான குரலை ஒடுக்கி விடாதீர்கள். இதுல நியாயம் இருக்கா இல்லையா? எங்களுக்கு முறைப்படி கொடுங்க. நீங்க சொன்னதைத்தானே நாங்க செஞ்சோம், மக்கள் தொகையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப நாங்க மக்கள் தொகையை செஞ்சதுக்கு தண்டனை தருவீங்களா நீங்க அப்படின்னு கேட்கறதுல நியாயம் இருக்குல்ல? இந்த நிமிடம் வரைக்கும் யார் வேணாலும் பேசலாம், நிதி அமைச்சரோ உள்துறை அமைச்சரோ. ஏங்க, இன்னைக்கு உங்களுக்கு தமிழ்நாட்டுல 7.3% ரெப்ரசன்டேஷன் இருக்கு. 543ல நீங்க 39 பேர் இருக்கீங்க. உங்களுக்கு 7.3. இந்த 7.3% உறுதியாக இருக்கும். பேசியிருக்காங்களா? பேசினா இன்னைக்கே நிப்பாட்டிடுறோம் நாங்க இந்த பிரச்சனைய. ஒரு ஒன்றிய அமைச்சர் யாராக இருந்தாலும் சரி, அமித்ஷா அவர்களோ அல்லது நிர்மலா சீதாராமன் அவர்களோ இல்ல எல் முருகன் அவர்களோ, ஒரு அமைச்சராக உட்கார்ந்து கொண்டு இங்கே
சார் எங்களுடைய அரசு உங்களுக்கு இந்த 7.3% எந்த விதத்திலும் குறைக்காது. சொல்லுங்க, ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு திட்டம் போடுறீங்க. உங்களுக்கு தெரியும் சகோதரி, நீங்கள் செய்தியாளர், அது மட்டுமல்ல 848 சீட்டு எப்படி உருவாக்குனீங்க? கண்ணை மூடிக்கிட்டு ஒரு 800 உருவாக்கி இருக்கலாம், இல்ல 850 உருவாக்கி இருக்கலாம். எப்படி நீங்க திட்டம் போடுறீங்க? அப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு அஜெண்டா இருக்க போய் தானே அந்த வேலையை பாக்குறீங்க. இத கேட்கறதுல என்ன தப்பு? 400 சீட்டு தந்தா அரசியலமைப்பு சட்டத்தை மாத்திடுவோம்னு உங்க அமைச்சர்கள்ல ஒருத்தர் தான் பேசினாரு. 400 கொடுக்கல, நாட்டு மக்கள் அமைச்சரவையை மாத்திரக்கூடாது, இவங்க அரசியலமைப்பை மாத்திரக்கூடாதுன்னு 240 கொண்டு உங்களை நிப்பாட்டிட்டாங்க. இப்போ சந்திரபாபு நாயுடு அண்ணனும் பீகார் நம்ம நிதிஷ்குமார் அவர்களும் உங்க அரசாங்கத்தை தூக்கி பிடிச்சிருக்காங்க. இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க? மக்கள்கிட்ட இருந்து ஓட்டு வாங்கி நம்ம செய்ய முடியாது. அப்ப நமக்கு ஓட்டு போடுற மக்களுக்கு அதிகாரம். நன்றி திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். இந்த தருணத்தில் இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை விரிவாக பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி.